லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது கடக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கடக லக்னமாக வந்து நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி ஒரு ஜாதகத்தில் 1, 5, 9 குடையவர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க. எப்போவுமே 1, 5, 9 குடையவர்கள் பெரிய யோகத்தை கொடுக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை. பொதுவாக 1, 5, 9 குடையவர்கள் நல்ல நிலைமையில் நல்ல ஆட்சியாகவும் உச்சமாகவும் கேட்ட பாவக்கிரகங்கள் பார்வையோ நான் சொல்கிற ஒவ்வொன்றையும் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா விட கிடச்சிரும். பாவக்கருடைய பார்வையோ இல்லாமல் இருக்கும்போது அது மிகப்பெரிய யோக ஜாதகம். அவ்வளோதான். யோக ஜாதகம் அவங்களுக்கு படிப்படியாக நடக்கிறதெல்லாம் நல்லபடியாக வரும் அப்படிங்கிறது. ஆனால் இப்போது இந்த 1, 5, 9 குடையவர்கள் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இல்லைங்க, சுமாராக தான் இருக்காங்க, ஓரளவுக்கு மறைஞ்சிருக்கிறாங்க, வேறு யாரோடைய பரவாயில்லை, அதுவும் நல்லா தான் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறது இது மீடியம், அவ்வளோதான். ஆனால் அப்படி இல்லாமல் 1, 5, 9 குடையவர்களுக்கு பாவருடைய பார்வை வரும் பொழுது ரொம்ப கர்ணக்கொடூரமாக பார்வையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது 1, 5, 9 மூணையும் கெடுத்துரும். மூணையும் கெடுத்தால் என்ன அப்படின்னா, மூணையும் கெடுக்கும் பொழுது அந்த கிரகங்கள் எப்படி அமையணும் அப்படிங்கிறது, எப்படி அமைஞ்சால் எப்படி வருது அப்படிங்கிறதே சொல்கிறேன். பொதுவாக கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டாங்க. கடக லக்னமாகி 10ல் சனிங்க, எங்கெங்க மேஷத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னா, மேஷத்தில் சனி இருந்தால் நீசம் பெறுவார். ஆக 7, 8 குடையவராகி 10ஆம் வீட்டில் நீசம் பெறுவார். இப்படி நீசம் பெறும் பொழுது இந்த நீசம் பெற்றதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, ஒரு 7, 8 குடையவர் அஷ்டமாதிபதியோட, இந்த அஷ்டமாதிபதி மட்டும் வேறு கிரகங்களை பார்க்காம இருக்கிறது நல்லது. ஆனால் அந்த அஷ்டமாதிபதி பார்த்து அதே சமயம் அவர் நீசம் பெற்று மேஷத்தில் இருப்பாங்கிறது கடக லக்னத்திற்கு ஒரு மிகப்பெரிய கெடுதல்களை தான் கொடுக்குது. யோகத்தை ரொம்ப கொடுக்கறது இல்லை. அப்படி கொடுக்கணுன்னா இந்த குரு, சந்திரன், செவ்வாயெல்லாம் சனியின் பார்வை இல்லாமல் நல்ல நிலைமையில் இருக்கும். அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். சனி திசை மட்டும் கொஞ்சம் கெடுதல்களை கொடுக்கும் அப்படின்னு. ஆனால் இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, கடக லக்னம், கடக லக்னத்துக்கு 4ல் சந்திரனுங்க, 7ல் செவ்வாய்ங்க, 10ல் சனி, இப்படி வச்சுருக்கோம். ஆக மொத்தத்தில் கடக லக்னத்திற்கு 4ல் சந்திரன் இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், 4ல் சந்திரன் திக்பலம், கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 7ல் செவ்வாய் உச்சம், 10ல் சனி நீசம். இப்படி வரும்பொழுது நான் சொல்கிற பாயிண்ட் வரும் பாருங்கள். சந்திரன் வந்து லக்னாதிபதிங்க. அடுத்து யோகக்காரர் யாருங்க இந்த ஜாதகத்துக்கு, இந்த லக்னத்திற்கு ரொம்ப தங்கம்னு சொன்ன யார், சொக்க தங்கம்னு யாரை சொல்லலாம், கடக லக்னத்திற்கு செவ்வாயை சொல்லலாம். அவர் வந்து 5, 10 குடையவர். இந்த 5, 10 குடையவர் இந்த கடக லக்னத்திற்கு 7ல் உச்சம் பெற்றால் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஏன் சொல்கிறேன்னா, பெற்றால் அந்த செவ்வாயை எந்த வகையிலும் சனி பார்க்கக்கூடாது. ஏன்னா அவர் அஷ்டமாதிபதியாக வந்துடுறார். அவர் வீட்டில் தான் செவ்வாய் இருக்கிறார், அதையும் பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா, எப்போவுமே நான் ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேன், செவ்வாய் உச்சம் பெற்றால் அந்த சனி அவருக்கு நண்பராகி விடுவார் அப்படிங்கிறது. அப்படி வரும்பொழுது சனி நண்பராகலாம், ஆனால் பார்க்கக்கூடாது. இது ரெண்டையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா பாயிண்ட் கிடச்சிரும். சனி நண்பர் ஆகலாம், ஆனால் இப்போ அவர் வேறு வீட்டிலேருந்து செவ்வாயை பார்க்காம இருந்தால் நல்லது, பெரிய கெடுதல்கள் இருக்காது, சனியால் கெடுதல்கள் வராது. ஆனால் அதே சனி செவ்வாயை பார்த்துட்டாருன்னா இந்த இடத்துல நல்ல ஜாதகத்தை, அவர் ஜாதகர் ஓரளவுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்து கெடுப்பார், அவ்வளோதான். அதாவது மைனூட்டாக பார்த்தீங்கன்னா தான் அதை விட கிடைக்கும், கொடுத்து கெடுப்பார். அப்போது 4ல் சந்திரன் திக்பலங்க, இங்கே அஷ்டமாதிபதி சனியின் பார்வை இருக்கேங்க. சனியின் பார்வை இருப்பது தப்புன்னு நான் சொல்கிறேன். அதுக்கடுத்தபடியாக அவர் நீசம் பெற்று பார்ப்பது அதை விட தப்பு. அப்போது அந்த இடத்துல சந்திரன் அங்கே இருக்கிறார், கூட சூரியனும் சேர்ந்துட்டார், அமாவாசை மாதிரி வந்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க. இந்த சந்திரனும் கெட்டு போயிடுவார். நம்ம இந்த இடத்துல என்ன பேசிகிட்டு இருப்போம், 4ல் திக்பலம் பண்ணுறாரு அப்படின்னு. இந்த இடத்துல திக்பலமாக இருந்தாலும் அவரால் செயல்பட முடியாது அப்படிங்கிறது தான். லக்னாதிபதியால் செயல்பட முடியாது. அதுக்கடுத்தபடியாக யோகாதிபதியாக இருங்க 5, 10 அவரையும் சனி பார்த்துட்டார். அப்போ என்ன ஆகுது, 1, 5, 2 கட்டாயிருது. அப்போ அடுத்து இருக்கிறது ஒரே ஆள் தான், 9ஆம் அதிபதி குரு தான். அந்த குருவும் எங்கேயாச்சும் 6ஆம் வீட்டை பார்த்து உட்காந்துட்டாரு, அந்த ஜாதகமே மொத்தமாக கெட்டுது, அவ்வளோதான். இப்போ அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்ப்போம். பொதுவாக வந்து
நீசம் பெற்ற சனி பார்க்கும் பொழுது அந்த வீட்டில் செவ்வாய் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் மகரத்தில் உச்சம் அடைஞ்சிருந்தாலும் இந்த சனியும் செவ்வாயும் ஏதோ அவர்களை பார்க்காமல் இருந்துக்கிட்டாங்கன்னா சனி திசையும் நல்லாயிருக்கும், செவ்வாய் திசையும் நல்லாயிருக்கும். பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு கெடுபலன்கள் தான் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் எப்படி வருது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கடக லக்னங்க. கடக லக்னத்துக்கு 4ல் சந்திரங்க, 7ல் செவ்வாய்ங்க, 10ல் சனிங்க. இந்த செவ்வாய் திருப்பியும் சொல்லிடுறேன் பாருங்க, செவ்வாய் உச்சம் பெற்றால் இந்த உச்சம் பெற்ற வீட்டதிபதியோட ஒரு நண்பராவார் அந்த நேரத்தில் மட்டும். அப்படி வரும்பொழுது இந்த செவ்வாயை சனி பார்க்கக்கூடாது, அப்போது அவர் நல்லதை பண்ணுவார். இல்லைங்க, செவ்வாய் வேற இடத்துல இருந்தாருங்க, சனியும் வேற இடத்துல இருக்கும்போது அவங்க கெடுதல் பலன்களை கொடுப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல மட்டும் செவ்வாய் உச்சம் பெற்று சனி மட்டும் வேற இடத்துல இருந்தால் சனி திசையும் நல்லா இருக்கும், செவ்வாய் திசையும் நல்லா இருக்கும். ஆனால் அவங்க ஏதோ ஒரு வகையில் பாத்திரக்கூடாதுங்க. அதான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். இப்படி பார்க்கும்போது செவ்வாய் சனியை பார்க்குறாரு, சனி செவ்வாயை பார்க்குறாரு. வந்துருச்சுங்களா? செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு, சனி 4ஆம் பார்வையாக 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, அந்த நட்பு தன்மை அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் முக்கியம். பார்க்காமல் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், சனி இங்கே இருக்கிறார் அப்படின்னா அந்த சனி திசை நல்லா இருக்கும், செவ்வாய் திசை நல்லா இருக்கும். ஆனால் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நட்பு தன்மை இருக்காது, அவங்க கெடுபலன். ஏன் அப்படின்னு கேட்டால் 7 8 8 பலனை அவர் கொடுத்துருவார். அப்போ 10ஆம் வீட்டை பார்க்குறார், அதாவது அது சனி 10ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டை பார்க்கிறார். அதனால இப்போ என்ன ஆகும் அப்படிங்கன்னா, இந்த செவ்வாயும் சந்திரனும் சனி சந்திரனையும் பார்க்கிறார். இப்போ இங்கே சூரியனும் சேர்ந்துட்டாருங்க, அமாவாசை சந்திரன். அமாவாசை சந்திரனாக ஆகும்போது ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துருவாங்க. எப்படின்னா, செவ்வாய் யோகராக இருந்து அவர் நல்லதை கொடுத்து கெடுப்பார், வேற ஒன்றும் கிடையாது. செவ்வாய் சனியை பார்க்கிறார், சனி செவ்வாயை பார்க்கிறார், சனி சந்திரனையும் பார்க்கிறார், சூரியனையும் பார்க்கிறார். அப்போ என்ன ஆகும்? 1 2 குடையவர்கள் 5 10 குடையவர்களை பூரா சனி பார்த்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக கெடுத்துடுவார். இங்கே குருவும் சேர்ந்துருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அப்படியே கொலாப்ஸ் ஆயிடும். இல்லைங்க, குரு அங்கெல்லாம் இல்லைங்க, இங்கே இருக்கிறாருங்க 12ல் 6ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்போ 3மே பங்கமாயிரும் அப்படிங்கிறக்காக நான் சொல்கிறேன், 3மே பங்கமாயிரும். அப்போ என்ன ஆகும்? இந்த செவ்வாய் உச்சம் பெற்றதுனால சந்திரன் திக்பலம்ங்கிற பேரில் இந்த திக்பலத்தை பற்றி பேசணும் வரும்போது நல்ல வேணுங்கிறத கொடுத்து அனுபவிக்க முடியாமல் பண்ணிடுவார். வேற ஒன்றும் கிடையாது, அனுபவிக்க முடியாமல் பண்ணிடுவார். நிறைய சம்பாதிச்சாலும் ஒன்றும் அவங்க அனுபவிக்க முடியாத அளவுக்கு கொண்டு வந்துடுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி செவ்வாயை பார்க்கறது, செவ்வாய் சனியை பார்க்கறது, சனி சந்திரனை பார்ப்பது. எதுக்காக திருப்பி திருப்பி சந்திரனையும் கொண்டு வரேன் அப்படின்னா, இந்த லக்னத்திற்கு சனி எந்த வகையிலும் சந்திரனை பார்க்கக்கூடாதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்க. கடக லக்னமாக நீங்கள் பாருங்கள், சனி எந்த வகையிலும் சந்திரனை பார்க்காம இருந்துட்டு அவங்க யோக ஜாதகங்க. அதாவது யோகம்னா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, மனசு சம்பந்தம், அதாவது மனசு எப்படி சொல்கிறது, மனவேதனை இல்லாத, மன தொந்தரவு இல்லாத ஒரு ஜாதகமாகவும் இருப்பாங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு பிரச்சனை மனசில் வந்துக்கிட்டே இருக்கும், நிம்மதியே இல்லாமல், கரெக்ட், நிம்மதியே இல்லாமல் இருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இப்போ எப்பெல்லாம் கிடையாது, எப்போவுமே. ஏன் கேட்டிங்கன்னா, சனி சந்திரனை பார்த்தான். ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் லக்னாதிபதியாக உடல்காரகளாக வந்துடுறாரு. கடக லக்னத்துக்கு நிறைய விஷயம் பார்க்க வேண்டியது இருக்குது. லக்னாதிபதியாகவும் உடல்காரகளாக சந்திரனாக வந்துடுறதுனால எந்த வகையிலும் சந்திரன் கிடக்கூடாது, அந்த சந்திரனை சனி எந்த வகையிலும் பார்த்துடக்கூடாது. இருந்துட்டா ஓரளவுக்கு பரவாயில்ல. அப்படி இருந்து இந்த யோகரை நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அவரையும் போய் அவர் பார்த்துட்டாரு அப்படின்னா மொத்தமாக கெடுத்துருவாரு அப்படிங்கிறக்காக நான் சொல்ல வரேன். அப்போ அதில் சரியான பலன்கள் யோக பலன்கள் இருக்காது, அவயோக பலன்கள் யோக பலன்களாக அவயோக பலன்களாக மாறும். அதுதான் விஷயம். நம்ம சம்பாதிக்க இன்னொருத்தவளுக்கு போகிற மாதிரி, வேற ஒன்றும் கிடையாது. இப்போ இங்கே இந்த லக்னத்துக்கு சுக்கிரன் மட்டும் ஏதோ ஒரு பக்கம் மறைஞ்சிருந்தால் பரவாயில்லை, ஜாதகம் கொஞ்சம் தப்பிக்கும். இந்த சுக்கிரனும் இவங்களோட சம்மந்தப்பட்டுட்டாரே மொத்தமாக முடிச்சிடும் ஜாதகம், நிம்மதியே இல்லாமல் பண்ணிடும். அப்படிங்கிறது தான். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் டவுட்ஸ் காமெண்ட்ஸ்